Hello aspirants, welcome to the session. So, இப்போ நம்ம பார்க்க போறது வந்துட்டு இந்த questions எல்லாமே நம்மளோட mains examக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதை தான் நம்ம வந்து பார்க்க போறோம். பேங்கிங் எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே உங்களோட மெயின்ஸ் லெவல் கொஷின்ஸ் இது. ஓகே, ஸோ இதுல வந்து நீங்க இங்கிலீஷ் செக்ஷன் தான் பார்க்க போறீங்க. ஸோ எப்பவுமே எந்த சாப்டர் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கனாலும் மேல கொடுத்துருக்க டைரக்ஷன் வந்து ஒரு வாட்டி ரீட் பண்ணுங்க. பிகாஸ் நம்ம எப்பவுமே ஒரு கான்செப்ட்ல நம்ம கத்துட்டு இருந்திருக்கலாம். ஆனா நமக்கு வந்து ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கணும்ன்றதுக்காக மேல கொடுத்திருக்க ஹெட்டிங்ல வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கலாம். ஸோ அதனால எப்பவுமே ஒரு வாட்டி ரீட் பண்ணுங்க. ஸோ ரீட் பண்ண எந்த பாயிண்ட் நம்ம பார்க்கணுன்றது கண்டிப்பா நமக்கு தெரியும். ஸோ எரர் ஸ்பாட்டிங் இங்க கண்டுபிடிக்கணும். இப்படி பார்த்தோம்னா நம்ம கண்டுபிடிச்சிரும். ஆனா இந்த இடத்துல என்ன கொடுத்திருப்பாங்க, இந்த மாதிரி 3 இதுல எரர் இருக்கலாம். ஒரு பார்ட்ல வந்து கரெக்டா இருக்கும். ஸோ அந்த பார்ட் தான் எனக்கு ஆன்சரா வேணும்னு கேட்டிருக்கலாம். ஆனா இதே மாதிரி வந்து ஒரு ஃபாண்டா இருக்கலாம். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் கொண்டு வர மாதிரி. ஸோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க நீங்க பார்க்க உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இங்க பாருங்க, the error if any, அதாவது read the sentence to find out whether there is any grammatical error ன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து will be one part of the sentenceல error இருக்கு, that part is the answer. இதுதான் உங்களோட கரெக்டான விஷயம். சரியா? ஓகே, ஸோ இப்போ வந்து லெட்ஸ் ஸ்டார்ட் ரீடிங் த கொஸ்டின். ஸோ இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணும் பொழுது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கஷ்டமா இருக்கலாம், அதுக்கப்புறம் யூல் கெட் யூஸ் டு whatever you're doing. Okay, sorry, he said the advisory had failed to come over with any new social security measures for migrant workers, lakhs of whom were forced to start walking home in the wake of the lockdown in March. Okay, so பெரிய சென்டென்ஸா இருக்கு, பட் ஸ்டில் நீங்க ஒரு பார்ட்டுமே ஒரு ஃப்ரேஸுமே செக் பண்ணுங்க. he கொடுத்திருக்காங்க, he said ன்னு சொல்லியிருக்காங்க, the advisory, ஸோ அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னும் போது had வந்திருக்கு, பக்கத்துல V3 இருக்கான ஃபெயில்டும் இருக்கு. ஓகே, ஸோ to come over with any, ஸோ இங்க to இருக்கு, பக்கத்துல கம் இருக்கு, பட் இங்க ஓவர் அப்படின்றது வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவர் வராது, டு கம் அப், அதாவது ஒரு விஷயத்த பிரசன்ட் பண்றதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா come up with any new social security measures. Okay, so for migrant workers, யாருக்காக? migrant workersக்காகன்னு சொல்லிட்டாங்க. இங்கே நீங்க வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க கன்ஃபார்மா தெரியும்னா you can go with the answer. option 2 தான் ஆன்சர், பட் ஸ்டில் இதோட மீனிங் தெரியணுன்றதுக்காக நாங்க சொல்ல வந்தேன். ஸோ migrant workersக்கு சொல்றாங்க. lakhs of whom, ஸோ எப்போ நம்ம whom சொல்லுவோம், ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம குறிச்சு பேசும்பொழுது whom சொல்லுவோமா, இங்க migrant workers பத்தி பேசியிருக்காங்க. வேர் சொல்லியிருக்காங்க, forced, to பக்கத்துல base form, start walking home in the wake of the lockdown. Okay, so next in March, so specific ஒரு டேட்ல மார்ச் மந்த்லன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். கொஸ்டின் என்னன்னா, கொரோனா வைரஸ் எக்ஸ்போஸ் த ஃப்ரெஜைலிட்டி ஆஃப் அன் எக்கனாமி பில்ட் ஆன் அவுட் சோர்சிங் அண்ட் ஜஸ்ட் இன் டைம் இன்வென்ட்ரி. சரியா? ஸோ இங்க கொடுத்துருக்கும் பொழுது சப்ஜெக்ட் என்ன இருக்கு, த கொரோனா வைரஸ்ன்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வந்திருக்கணும், எக்ஸ்போசஸ் அப்படின்னு வந்திருக்கணும். இது வந்து நம்ம ப்ளூரலுக்கு சொல்லுவோம்ல, பட் ஸ்டில் யூ ஹாவ் another thing. ஃபுல்லா ரீட் பண்ணும்பொழுது அது என்ன டென்ஸ்ல இருக்கணும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். த ஃப்ரெஜைலிட்டி அப்படின்னா டெலிகேட்டா இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம என்ன சொல்லுவோம், ஃப்ரெஜைலா இருக்கு அப்படின்னு சொல்ல. கிளாஸ் பார்ட்டிகல்ஸ் அந்த மாதிரி விஷயம், இல்ல சில விஷயங்கள் வந்து ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கு அப்படின்றது விஷயம், இல்ல டெலிகேட்டா ஹேண்டில் பண்ண வேண்டிய திங்ஸ் எல்லாம் நம்ம ஃப்ரெஜைல்னு சொல்லுவோம். ஸோ இங்க வந்து ஃப்ரெஜாலிட்டி ஆஃப் அன் எக்கனாமி பத்தி பேசியிருக்காங்க. பில்ட், ஸோ பில்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா பேஸ்ல இருக்கு. ஸோ பில்ட்டும் பாஸ்ட்ல சொல்லலாம், V3லயும் நம்ம பில்ட் தான் சொல்லுவோம். ஸோ இங்க வந்து என்ன வந்திருக்கணும், எக்ஸ்போஸ்ட். ஓகே, ஸோ எக்ஸ்போசஸ் கூட வராது, பாஸ்ட்ல சொல்லும் பொழுது நம்ம எக்ஸ்போஸ்ட் தான் சொல்லணும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல யூ ஹாவ் த எரர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்ல எம்ப்ளாயர்ஸ் ஷுட் had been asked to provide insurance against COVID-19 to workers. So to பக்கத்துல sometimes noun வரும், இல்ல base form நமக்கு வரும். இங்க கரெக்டா இருக்கு, employers அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So shouldனா கண்டிப்பா ஒரு விஷயத்த செய்யணும்ன்றதுக்கு சொல்லுவாங்களா. So modal verbs எல்லாத்துக்குமே பக்கத்துல என்ன வரணும், base form of verb வரணும். இங்க என்ன கொடுத்திருக்காங்க, hadன்னு கொடுத்திருக்காங்க. நமக்கு வந்து had அப்படின்னு சொன்னா have ஓட பாஸ்ட்னு சொல்லலாம், இல்ல V3யும் அதான் சொல்லலாம். அப்போ ஷுட் பக்கத்துல பேஸ் ஃபார்ம் தான் வரணும்னா என்ன வந்திருக்கணும், ஹேட் வரக்கூடாது, நமக்கு ஹேவ் தான் கரெக்டான ஆன்சர். சரியா? have been asked to provide insurance against COVID-19 to workers. So எங்க எரர் இருக்கு, first part of your sentence. Okay, next question போலாம்.
It should be a real-time tracked system so the migrant workers can access benefits upon reaching their destination states. Okay, so இங்க வந்து upon reaching கொடுத்திருக்காங்க, இங்க tracked system சொல்லியிருக்காங்க. Okay, ED ஆனா வந்து upon reaching their destinations யாரு migrant workers பத்தி பேசியிருக்காங்க சரியா. so இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, it should be real time tracking system. Okay, so tracking system so the migrant workers can access the benefits and the benefits upon என்னது reaching there and எந்த particular destination. ஏன்னா migrant workers ஒரு இடத்துல இருந்து போய் work பண்றவங்கல்ல, so அதை பத்தி பேசுறதுக்காக சொல்லியிருக்காங்க சரியா. so அப்ப நம்மளுக்கு எங்க error இருக்கு, second part of the sentenceல you have the error. okay, next question போலாம். okay, Laurie Gottlieb. okay, so இந்த person, இது ஒரு personோட பேரு, of dear therapist. okay, அவர் எழுதி இருக்கிறது. okay, so talks us through how to deal with the coronavirus crisis. crisis இருக்கு, next crisis இருக்கு. இது என்னது, அது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கிரைசிஸ்ன்றத நம்ம plural ஃபார்முக்கு சொல்லுவோம் சரியா. it is used for plural. நிறைய crisis இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா நம்ம ES யூஸ் பண்ணுவோம். ISன்னும் போது அதை சிங்குலரா யூஸ் பண்றதுக்கு நம்ம சொல்லுவோம் சரியா. ஸோ இங்க வந்து கொரோனா வைரஸ் பத்தி மட்டும் தானே பேசுறாங்க, அப்படி இருக்கும்போது நமக்கு அங்க சிங்குலர் தான் யூஸ் ஆகும். வேர் யூ ஹாவ் எரர் இயர் சரியா. அப்போ CRISIS தான் நமக்கு வரணும் சரியா. ஸோ ஃபோர்த் பார்ட்ல யூ ஹாவ் த எரர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஓகே சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின்ல நம்மளுக்கு என்ன இருக்கு, பாராஜம்பிள்ஸ். ஸோ எப்பவுமே எல்லாருக்குமே வந்து பாராஜம்பிள்ஸ் வந்தாலே வந்து ஒரு பயம் இருக்கும், எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு. ஆனா அதுவே ஒரு ஸ்டோரி பேஸ்டா இருந்தா கண்டிப்பா நம்மளால எல்லா சீக்வன்ஸையும் கண்டுபிடிச்சு லிங்க் பண்ணிக்க முடியும். சரி, ஸோ அதை கண்டுபிடிக்கும் பொழுது கூட நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ ஏதோ நம்ம ஒரு பாராஜம்பிள்ஸ் பார்க்கும்பொழுது ஒரு கேர்ட் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கான்செப்ட்ல பார்த்தோம். பார்க்கும்பொழுது சீக்வன்ஸ்ல போட்டிங்க, பட் ஸ்டில் முன்னாடி வந்து அவங்க கேர்டுக்கு வந்து மில்க் எடுங்க அப்படின்னும் பொழுது திருப்பி அந்த மில்க் பத்தி பேசியிருந்தாங்களா. ஸோ ஒரு வார்த்தையை திருப்பி அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. யூஸ் பண்ணும்பொழுது அது ரெண்டும் கிட்ட கிட்ட வருது, பேர் ஆகுதா. ஸோ அதே கான்செப்ட் தான் ஸ்டோரி இல்லாம இருக்கும் பொழுதும் சரியா. ஒரு விஷயத்த பேசியிருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி அதே வார்த்தையை நம்மளுக்கு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல யூஸ் பண்ணிருப்பாங்க. அது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுனாலே நம்ம பேர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எதுன்றத கண்டுபிடிக்கிறதுக்கு மோஸ்டா நம்ம வந்து ப்ரொனவுன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வராதுல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா. இன்னொன்னு இந்த கன்ஜங்ஷன் வேர்ட்ஸ் லைக் அண்ட் எல்லாம் நமக்கு வராது. ஏதாவது ஒரு விஷயத்த அவங்க சொல்லி இருக்கணும், சொன்ன பிறகுதான் நம்ம ஹேண்ட்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி வச்சு கூட நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். பாக்கிய நம்ம பேர் பண்ணும்பொழுது எது ஃபர்ஸ்ட் வரும், இந்த சீக்வன்ஸ் ஃபர்ஸ்ட் வரும்ன்றதையும் கண்டுபிடிக்க முடியும். சரி, இப்போ இங்க படிக்கலாம். ஒரு பர்சனோட பேர் இருக்கு, என்ன இருக்கு, ட்ரம்ப்னு இருக்கு. ட்ரம்ப் crowned himself their champion. அப்ப யார் அந்த தேர், அது நமக்கு தெரியாது. ஸோ ட்ரம்ப்னு பேர் வந்துருச்சுன்றதுக்காக ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா போட முடியாது. ஸோ தேர் சாம்பியன் ஹூ வாஸ் இன்டிஃபேட்டிகபிள். ஓகே, ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா சலிக்காம ஒரு விஷயத்த செய்யறத வந்து இன்டிஃபேட்டிகபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ பக்லிஸ்ட் அப்படின்னு சொன்னா இஸ் அ ஃபைட்டர். ஓகே, ஃபைட்டர் ஃபார் MAGA நேஷன். ஸோ MAGA நேஷன்னா மேக் அமெரிக்கா கிரேட் அகேன். ஸோ இதுதான் அதோட எக்ஸாக்ட் அப்ரிவேஷன் சரியா. ஓகே, ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா இது கண்டிப்பா வராது, ஏன்னா தேர் சாம்பியன், யாரோட சாம்பியன் ஒரு கொஸ்டின் இருக்கு. நெக்ஸ்ட் இட் ஹேட். ஸோ வாட் ஹேட் அப்படின்றதும் நமக்கு தெரியாது, பட் ஸ்டில் வில் கோ அஹெட். ஸோ இட் ஹேட் ஸ்பெட். ஸ்பெட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்பீடு ஸ்பெட். ஓகேயா. ஸோ இது வந்து நம்மளுக்கு பாஸ்ட்ல இருக்கு. ஓகே, V3ல கொடுத்துருக்காங்க. ஹேட் ஸ்பெட் ahead of their skills and consigned their children. So there is someone, so அவங்கள குறிச்சு தான் their children to be first American generation to fare less well than their parents. ஸோ அவங்கள வந்து இந்த சில்ட்ரன் அந்த பேரண்ட்ஸோட கம்பேர் பண்ணி இங்க சொல்லியிருக்காங்களா. ஓகே, ஸோ இங்க வந்து அவங்களோட தேர் ஸ்கில்ஸ் பத்தியும் பேசியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த தேர் என்ன நமக்கு தெரியணும். This also cannot be the first sentence. இப்போ tens of millions of Americans were angry, feeling forgotten by bureaucrats. Who are bureaucrats? அதிகாரம் அதிகமா வச்சிருக்கவங்கள சொல்லலாம்ல, bureaucrats in Washington. Okay, deridedனா mock பண்ணி பேசுவாங்கல்ல, கிண்டல் அடிச்சு பேசுற மாதிரி சொல்லலாம். So by liberal elites and humiliated by a
குளோபல் எக்கனாமி. சரியா? ஸோ இங்க வந்து லிபரல் எலைட்ஸ்னா வந்து ஓரளவுக்கு வந்து நிறைய ஐடியாஸ் எல்லாம் சொல்லக்கூடிய பீப்புளை அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ லிபரல் எலைட்ஸ்னு. அண்ட் ஹியூமிலியேட்டட்னா ஒருத்தவங்களை வந்து கஷ்டப்படுத்துறத சொல்லுவோம்ல, ஹியூமிலேட் பண்றோம் பை அ குளோபல் எக்கனாமி. ஸோ இங்க வந்து டென்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் அமெரிக்கன்ஸ்ன்றாங்கல்ல, ஸோ இது ப்ளூரல்ல தான் நமக்கு சப்ஜெக்ட் இருக்கு. ஸோ இது வந்து இந்த தேரா நமக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ லெட்ஸ் கோ வித் நெக்ஸ்ட் ஒன். ஸோ தே என்விஷன்டு, ஸோ ஒரு விஷயத்த கற்பனை பண்ணியிருக்காங்க. அண்ட் அமெரிக்கா இன் விச் ரெகுலேஷன்ஸ் டென்ட் ஸ்டாங்கிள் த family business, so taxes weren't so onerous and good paying jobs were plentiful and secure. சரியா? ஸோ என்ன சொல்றது, ஒரு மாதிரி கழுத்தை நெரிக்கிற மாதிரி இருக்குன்னுவாங்களா, அதுதான் ஸ்டாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா? அந்த பிசினஸை பத்தி பேசியிருக்காங்க. ஸோ இங்க வந்து என்ன கற்பனை பண்ணியிருக்காங்க, அமெரிக்கா பத்தின்னு பேசியிருக்காங்க. ஸோ தே. ஓகே, ஸோ இங்கேயும் யூ ஹாவ் அ க்ளூ சேயிங் தே. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஹீ ப்ராமிஸ்ட். ஸோ இங்க வந்து சிங்குலரா இருக்கு. ஸோ இங்க ஹீன்னு சொல்லும் பொழுது ட்ரம்ப் மட்டும்தான் இங்க சிங்கிளா இருக்காரு. அப்ப he promised them we would make America great again, that is MAGA nation, a brilliant one size fits all mantra through which this segment of the country could channel their frustrations. Okay, so இப்போ வந்து இதுல நம்ம ஓவராலா கண்டுபிடிக்கும் பொழுது தேர் அப்படின்னு நம்ம குறிக்கிறாங்கல்ல, அது வந்து இந்த டென்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் அமெரிக்கன்ஸ் தான் பேசியிருக்காங்க. ஸோ இதை சொன்ன பிறகு தான் இந்த விஷயம்லாம் நம்ம சொல்ல முடியும். ஸோ அது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விஷயம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஹீ இருக்கு, தே இருக்கு, இட் இருக்கு, ட்ரம்ப் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா வர முடியாது, ஏன்னா அங்கே தேர் சாம்பியன் கொடுத்துட்டாங்க. அப்போ எது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா வர முடியும்? சி தான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா வர முடியும். ஸோ அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் ட்ரம்ப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரை தானே நம்ம ஹீன்ற ப்ரொனவுன் யூஸ் பண்ண முடியும். அப்போ ஏ சொன்ன பிறகு தான் நம்ம இ சொல்ல முடியும். சரியா? இது ஒரு பேர்ல வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது சொன்ன பிறகு தான் இந்த சீக்வென்ஸ் வரும். ஓகே, ஸோ ட்ரம்ப் crowned himself the champion சொல்லிட்டாங்க. he promised them we would make America great again. ஓகே, ஸோ இது முடிஞ்சிச்சு. இப்போ இது சொன்ன பிறகு நம்மளுக்கு இப்போ பி வருமா இல்லாட்டி டி வருமா அப்படின்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ பி வருமா இல்ல டி? ஸோ சி சொன்னது என்னது, இந்த மாதிரி வந்து அமெரிக்கன்ஸ் வந்து கோமா இருந்திருக்காங்க, ஃபீலிங் forgotten by bureaucrats வந்து இன் வாஷிங்டன் மறந்துட்டாங்க, அண்ட் அவங்க மாக் பை லிபரல் எலைட்ஸ்லாம் அவங்கள ஒரு மாதிரி கிண்டல் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. ஓகே, ஹியூமிலியேட்டும் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து இதை சொல்லியிருக்காங்க. அப்போ நெக்ஸ்ட் வந்து பி படிக்கலாம். இட் had sped ahead for their skills and concern their children. So அந்த their children போது இங்க சொல்லலாம் to be the first American generation இருக்கிறதுக்கு சொல்றாங்க, to fare less well than their parents ஓட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க கம்பேர் பண்ண பிறகு இது பாருங்க, they envisioned an America in which. ஸோ அதுக்கப்புறம் சொல்லும் பொழுது தான் இதை சொல்ல முடியாது, ஏன்னா வந்து அவங்களுடைய ஸ்டாங்கிள் பண்ணதை பத்தி பேசியிருக்காங்க, லைக் பிஸ்னஸ், ஃபேமிலி பிஸ்னஸஸ், டாக்ஸஸ் weren't so onerous and good paying jobs were plentiful and செக்யூரா இருந்திருக்கிறத பத்தி பேசியிருக்காங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களோட சில்ட்ரன், அதுக்கப்புறமா தான் தேன்ட்டு அவங்கள குறிச்சு பேசுறாங்க. இங்க வந்து இட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வேர் இந்த குளோபல் எக்கனாமில இருக்கிற விஷயத்துல நடந்திருக்கிறத பத்தி பேசியிருக்காங்க. அப்போ சி வரும், பி வரும். ஓகே, ஸோ அடுத்தது என்ன வரும்? சிபி. டி வந்துட்டு தே என்விஷன்ட் அண்ட் அமெரிக்கா. ஓகேயா? ஸோ இது வந்து பி, அதுக்கு அடுத்ததே வந்து அந்த சென்டென்ஸை நீங்க போட்டுற முடியாது, பிகாஸ் இங்க வந்து ஃபேமிலி பிஸ்னஸ் டாக்ஸஸ் வெரண்ட் ஸோ நாரிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு என்ன வரும்? சி, பி, ஏ. ஆஃப்டர் தட் யூ கேன் புட் இ, பிகாஸ் அந்த ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னு இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த செக்மெண்ட் பற்றி பேசியிருக்காங்க, அவங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் தேர் ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. ஆனால் அவங்க என்னென்னு தே ஹேவ் என்விஷன்ட், அவங்க என்னென்னு கற்பனை பண்ணியிருக்காங்கன்றத பற்றி இங்கே இருக்குது. ஸோ அவங்க பட்ட கஷ்டம், அவங்களுடைய பசங்களை பற்றிலாம் பேசின விஷயத்தெல்லாம் வந்து சொன்ன பிறகு அவங்க என்ன என்விஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். வேற இங்கே நம்ம டி வரும்னு சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் த எக்ஸாக்ட் சீக்வென்ஸ். ஸோ ஒரு பாராஜம்பிள்ஸில் தெரியுமோ தெரியலையோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எதுன்றதை நம்ம ஃபர்ஸ்டே போட்டோம்ல. ஸோ உங்களுக்கு தெரியவே இல்லைனாலும் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை போட்டிங்கன்னா கன்ஃபார்மாக ஒரு மார்க் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் பேர் பண்ணுறது மூலிமா நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா? ஓகே, ஸோ இங்கே வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பி தான் நம்மளோட செகண்ட் ஸ்டேட்மெண்ட், விச் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம்.
Okay, so first statement என்னது C. Fifth statement is D. Fourth statement is E. And third is A. சரியா? Okay, so next question போலாம். ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு இங்கே என்ன இருக்குன்னா க்ளோஸ் டெஸ்ட் இருக்கு. சரி க்ளோஸ் டெஸ்ட் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு வாட்டி ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணிடுங்க. அதை பற்றி ஒரு அவுட்லைன் நம்மளுக்கு கிடச்சிரும். சரியா? கான்சென்ட்ரேஷனோட குவிக்காக ஒரு ரீட். ஸோ ரீட் பண்ணும்பொழுது சம்டைம்ஸ் இந்த பிளாங்க்ஸ் இருக்குல்ல, அந்த பிளாங்க்ஸில் இங்கே இருக்கிற வேர்ட்ஸே வந்து நம்மளுக்கு வரும். 2 டை இருக்கும். அந்த வேர்ட்ல பார்த்தீங்கன்னா கீழே வந்து கொடுத்துருப்பாங்க அதை பற்றி, அதுவே ரிலேட் ஆகி வரும். ரெண்டுமே சினிமா இருக்கும்ல. ஸோ என்ன வேர்டு இங்கே பேசியிருக்காங்களோ அதே வர மாதிரி நம்மளுக்கு இருக்கலாம். ஸோ அதனால ஒரு வாட்டி ரீட் பண்ணுங்க. ஓகேயா? அப்படி உங்களால ஐ மீன் ரீட் பண்ண முடியலனாலும் ஒரு ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் லைன்ஸை மட்டும் நீங்க எடுத்து பார்த்துக்கிறது நல்லது. சரியா? ஓகே ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த க்ளோஸ் டெஸ்ட். ஸோ க்ளோஸ் டெஸ்ட் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்ராப்ரியேட் வேர்ட்னா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. In order to ensure foolproof energy security, Mr. Taneja proposed that India must build special ties with the Middle East, including Saudi Arabia, other members of the Six-Nation Gulf Cooperation Council, as well as Iran. சரியா? ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்றத ஃபுல்லா பார்த்துக்கோங்க. சரியா? Okay, so E also dash that New Delhi should establish strategic petroleum reserves. ஓகேயா? எதுக்கு 45 days குள்ள, for 45 days to edge the spiral of geopolitical volatility in the region. ஓகே ஸோ இவங்க வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வை வந்து ஃபார் 45 டேஸ்ல பண்ணணும்னு இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஹி ஆல்சோ அவர் என்ன பண்ணியிருக்காரு, தனுஜான்றவர் வந்து ஹி ப்ளீஸ்டா இல்லை இன்சிஸ்டடா, டிலைட்டட் ஆர் கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்களா, இல்லாட்டி லாபிட். ஓகேயா? ஸோ இங்கே வந்து லாபி அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸோ இது வந்து கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு ஆன்சரா வராது. சரியா? ப்ளீஸ் பண்ணி அவர் சொல்லலை. ஹி ஹாஸ் இன்சிஸ்டட்னா அதை பண்றதுக்கு நம்ம அவங்கள என்ன சொல்றது, அவங்களுக்கு ஒரு அவங்கள வந்து தோண வைக்கிறோம்ல, அதுதான் இன்சிஸ்ட் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க வந்து டிலைட்டட் இஸ் ஆல்சோ லைக் ஹாப்பி ஃபீல் கொடுக்கறதுக்கு தான் சொல்லுவாங்க. ஸோ இங்க வந்து வாட் வில் கம், ஹி இன்சிஸ்டட். ஓகேயா? அவர் இன்சிஸ்ட் பண்ணி அதை பண்ண வச்சிருக்காங்க. ஓகே ஸோ we in India have a storage capacity of for 9 days in the strategic petroleum reserves. The whole idea of strategic reserve ஆக்சுவலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா is that in the event of a war there is okay there is அப்புறம் நம்மளுக்கு ஒரு V3 வரலாம். ஓகேயா? ஆயில் ஃபார் யோர் ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ், ரன்னிங் யோர் பவர் பிளான்ஸ் அண்ட் எசென்ஷியல் சர்வீஸ். ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க, தெர் இஸ் டேஷ் ஆயில், எவ்வளவோ ஆயில் இருக்கு, ஏதோ ஒரு மெஷரு ஃபார் யோர் ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ், ரன்னிங் யோர் பவர் பிளான்ஸ் அண்ட் எசென்ஷியல் சர்வீஸ். ஸோ இப்போ நம்ம ஆப்ஷன் பார்க்கலாம். ஓகே இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் வந்துதா? ஆன்சர் டிக் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஒன் நம்மளோட ஆன்சர். 39th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இன்அடிக்குவேட், சஃபிஷியன்ட், இன்சஃபிஷியன்ட், ஸ்கேர்ஸ் அண்ட் அவைலபிள். ஒரு விஷயம் இருக்கு இல்லை இன்அடிக்குவேட்டா இருக்குன்னா கம்மியா இருக்குன்னு சொல்லலாம், சஃபிஷியண்டா இருக்குன்னா நிறைய இருக்குன்னு சொல்லலாம். பட் ஒரு விஷயத்த ரன் பண்றதுக்கு இருக்குன்னா இன்சஃபிஷியண்டா இருந்தா ரன் பண்ண முடியாதுல்ல. அப்போ வந்து நம்மளுக்கு சஃபிஷியண்டா இருக்குன்றது தான் கரெக்டான ஆன்சரா நம்ம சொல்ல முடியும். சரியா? எங்க அந்த பாயிண்ட் இருந்தது? ஓகே இங்கே தான் சஃபிஷியன்ட் ஆயில் ஃபார் யோர் ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ், எதுக்கு, ரன்னிங் யோர் பவர் பிளான்ஸ் அண்ட் எசென்ஷியல் சர்வீசஸ். புரியுதா? ஸோ இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ பக்கத்தில் இருக்க சென்டென்ஸ் நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா இன்அடிக்குவேட்டோ இன்சஃபிஷியன்ட் ரெண்டுமே சினிமா வருது. ஓகேயா? ஓகே நெக்ஸ்ட், ஐ எம் பர்சனலி இன் ஃபேவர் ஆஃப் பில்டிங் ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ்ஸ் ஃபார் 45 days. This is because of strategic dash that we face. ஸோ ஏதோ ஒன்று அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ஃபேஸ் பண்ணியிருக்காங்க? ஓகே ஸோ சரண்டர்னா ஒரு விஷயத்த கொடுத்துடுறீங்க, ஈல்டிங்னா வாட் வி கெட். ஓகேயா? சேலஞ்சஸ், ஸோ இது நம்ம சொல்லலாம் சிச்சுவேஷன்ஸ் அண்ட் மூவ். ஓகே ஸோ அவங்க வந்து ஃபேஸ் பண்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. வி ஆர் வெரி சேலஞ்ச்ட். ஸோ இதான் நான் சொன்னேன், வி ஆர் வெரி சேலஞ்ச்ட் ஆன் த இந்தியன் ஓஷன் அண்ட் சென்ட்ரல் ஏஷியா இஸ் கோயிங் டு பி அனதர் பாயிண்ட் ஆஃப் டிஸ்கம்ஃபர்ட் இன் த coming decades. Okay, so what is decades? ஒரு 10 வருஷத்தை தான் decade அப்படின்னு சொல்லுவோம். ஸோ coming decadesன்னு ப்ளூரல்ல சொல்லியிருக்காங்க, வர எல்லா அந்த டைம் பீரியட். ஓகே ஸோ வெரி சேலஞ்ச்டு. அப்போ வாட் வில் கம் here?
challenges தான் நம்ம இங்க சொல்லுவோம் சரியா. so இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு clues. okay okay so China has come out with its own programs such as the Belt and Road Initiative, BRI சொல்றாங்க. so India needs to prepare the way the US does or the way China is doing or Japan does. சரியா. ஸோ இதை படிக்கும் பொழுதும் நீங்க நிறைய அந்த டூ ஃபார்ம்ஸ்ல எது சிங்குலருக்கு வரும் ப்ளூரலுக்கு வரும்ன்றது கூட நமக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே, பேஸ்ட் ஆன் ஆர் ஓன் டேஷ் ரெக்வயர்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ ரெக்வயர்மெண்ட் பத்தி பேசியிருக்காங்க. அப்ப அதுக்கு பின்னாடி வர I mean requirement முன்னாடி என்ன வார்த்தை வரணும்? requirement is a noun. okay so regular requirement, normal requirement, ordinary or specific. so based on ஒருத்தவங்களுக்கு என்ன தேவைன்றத நம்ம சொல்லும் போது நார்மல் சொல்ல மாட்டோம். என்ன எனக்கு தேவை ஸ்பெசிபிக் ரிக்வயர்மெண்ட்னா நம்ம சொல்ல முடியும் சரியா. ஸோ இங்க ஏன்னா ஒரு கண்ட்ரி பத்தியும் சொல்லியிருக்காங்க. அவங்க நீட்ஸ் டு ப்ரிப்பேர் த வே யூஎஸ் டஸ், the way China doing or Japan does based on their own specific requirements. so இங்க என்ன வரும்? fourth option தான் நம்மளோட ஆன்சரா வரும். சம்டைம்ஸ் வந்து ரீட் பண்ணும்பொழுது பார்த்து ரீட் பண்ணுங்க, என்ன அங்க சொல்லியிருக்காங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். காமன் சென்ஸ் நமக்கு யூஸ் பண்ணும்பொழுதே பாதி ஆன்சரை நம்மளால கொண்டு வர முடியும் சரியா. okay next வந்து we should never ever forget that during the advent of 1971 war அப்போ there were two western oil super majors who were our suppliers. okay okay so which had stopped giving oil to India. so இந்தியாக்கு ஆயில் கொடுக்காம இருந்திருக்காங்க. okay so two western oil simultaneously Indian energy shipments have to be protected in the high seas through robust. what is robust? strong ன்றது தான் நம்ம robust ன்னு சொல்லுவோம். through robust something between a blue water navy and the Indian oil and gas establishment on a geostrategic plane. Mr. Taneja stressed that New Delhi would need to build special ties with the energy rich Middle East கூட பண்றதுக்கு சொல்லியிருக்காங்க. okay சரி, ஸோ கிளாஷ் ஆகுது, கான்ஃப்ளிக்ட், பெரில் இஸ் சம்திங் லைக் டேஞ்சரா நடக்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ரிஸ்க், கோஆர்டினேஷன். இந்த 4 வார்த்தையுமே வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் மீனிங் தானே கொடுக்குது. ஸோ த்ரூ ஸ்ட்ராங் கோஆர்டினேஷன் பிட்வீன் இந்த ப்ளூ வாட்டர் நேவி அண்ட் இந்தியன் ஆயில் கேஸ் எஸ்டாப்ளிஷ் அது மூலியமா வந்து அவங்க ப்ரொடெக்ட் பண்றாங்க சரியா. ஸோ 5th ஆப்ஷன் வில் பி யோர் ஆன்சர். ஓகே okay so next question போலாம். okay next question என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. இது வந்து நம்மளுக்கு மோஸ்டா மெயின்ஸ்ல வரும். இது வந்துச்சுன்னா பயப்பட வேண்டாம், ஓரளவுக்கு உங்களால கண்டிப்பா போட முடியும் சரியா. ஸோ மீனிங்கை மாற்றவே கூடாது. மீனிங்கை மாத்தாம சென்டென்ஸை நம்ம ரீஃப்ரேம் பண்ணி பார்ப்போம். இங்க என்ன நம்மளுக்கு ஸ்டார்டர் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி இதே சென்டென்ஸை நம்ம போட்டு பார்ப்போம் சரியா. ஓகே, இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஈச் ஸ்டார்டர், அதாவது இதுதான் ஸ்டார்டர்ன்னு சொல்லுவாங்க, is a group of first few words of the sentence which on proper completion is supposed to convey the same meaning of the original statement. so இந்த statement என்ன கொடுத்திருக்காங்களோ இதை நம்ம frame பண்ணும்போது அந்த மீனிங்கே எக்ஸாக்ட்டா கொடுக்கணும், மாத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க சரியா. in today's educational system the textbook, okay, textbook has become the source of all knowledge even though, சரியா, இது even thought கிடையாது, even though it fails to cater enlarging mind and growing sense of enquiry of child. சரியா. ஓகே, இங்க என்ன சொல்லலாம்? failing to cater to enlarging mind and growing sense of enquiry of child, the textbook has become the source of all knowledge in today's educational system. so where you can tell that A part will come சரியா. ஸோ ஏ பார்ட் வரும் அப்படின்னா நமக்கு இந்த ஆப்ஷன் இருக்கு. ஸோ இது ரெண்டுத்துக்குள்ள தான் இருக்கு. பிஏ செக் பண்ணாலே நமக்கு தெரிஞ்சிடும். டெக்ஸ்ட் புக் இஸ் பிகமிங், ஓகே, ஸோ டெக்ஸ்ட் புக் இஸ் பிகமிங் the source of all knowledge even though it fails to cater enlarging mind and growing sense of enquiry of child in today's educational system. so இங்க வந்து பியும் வரும்னு சொல்லலாம். grown sense of, so grown sense of what? so first எடுத்தோன்னே இதை கொடுத்துருக்காங்க. so இதை வச்சு நம்ம சொல்ல முடியாது. grown sense of something பேசியிருக்காங்க. இங்க டெக்ஸ்ட் புக் பத்தி தான் பேசியிருக்காங்க. so அப்படி இருக்கும் பொழுது நமக்கு சி பார்ட் கண்டிப்பா வராது. so second option will be your answer சரியா. next question போலாம்.
drug abuse has been realized as a major evil. So drug abuse பத்தி பேசியிருக்காங்களா? Okay, so it is a social problem and has legal ramifications. So what is ramification அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is consequence. Okay, பின் விளைவுகள்னு சொல்லுவோம்ல அதுதான் ramification அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இங்க ட்ரக் அபியூஸ் பத்தி பேசும்போது அது ஒரு மேஜர் ஈவில்னு சொல்லிட்டாங்க. இட்டுன்னு இதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ சோஷியல் ப்ராப்ளம் அண்ட் இட்ஸ் லீகல் ராமிஃபிகேஷன். இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, அப்பதான் இதை நம்ம சொல்ல முடியும். ஸோ மேஜர் ஈவில் ஹேஸ் பீன் ரியலைஸ்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ ட்ரக் அபியூஸை பற்றி தான் ஃபர்ஸ்ட் பேசியிருக்காங்க, அதை தான் மேஜர் ஈவில் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ஏ நமக்கு வராது. லீகலி ராமிஃபைட் நோ, திஸ் இஸ் லைக் இங்கே வந்து ராமிஃபைடுன்னு நம்ம சொல்ல முடியாது, ராமிஃபையிங் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கலாம். ஸோ இங்கே வந்து ராமிஃபைடுன்றது அந்த இடத்துல நமக்கு வராது. ஸோ பிஏ அங்கேயே நீங்கள் எலிமினேட் பண்ணிடுங்க, ப்ராசஸ் பண்ணி ரீட் பண்ண வேணாம். பீயிங் அ சோஷியல் ப்ராப்ளம் அண்ட் drug abuse has been realized as a major evil and has legal ramifications. So இதை வந்து நம்மளால சொல்ல முடியும். ஸோ அப்போ சொல்ல முடியுதுன்னா நம்மளுக்கு சி ஆப்ஷன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வில் பி யோர் ஆன்சர். ஸோ பீயிங் அ சோஷியல் ப்ராப்ளம் ஹேவிங் ரியலைஸ்ட் ஆஸ் அ மேஜர் ஈவில் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். சரியா? ஸோ நீங்கள் ஃபார்ம் பண்ணுற சென்டென்ஸ் வந்து மாறக்கூடாது, அதுதான் அங்கே இருக்கிற விஷயமே. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Hero Motor Corp reported a 34% drop in two-wheeler sales. Two-wheeler sales, சரியா? As a result, the stock of the company was down by 1.4%. So 34% drop ஆயிருக்கு. அப்போ கம்பெனியோட பெர்சன்டேஜ்ல பார்த்தீங்கன்னா the stock of the company was down by ஷேர்ஸ் பத்தி பேசுறாங்க. சரியா? அதுல வந்து 1.4% கம்மியாயிருக்கு. ஓகே, ஸோ பை bringing down the stock, by இங்கே வந்து கண்டிப்பா நமக்கு வராது. நெக்ஸ்ட் படிக்கலாம். The Hero Motor Corp stock was down due to 34%. The Hero Motor Corp stock was down by 1.4% due to two-wheeler sales dropped by 34%. சரியா? ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ ரீசன் சொல்லும் போது யூ கேன் யூஸ் டியூ டு. சரியா? ஸோ டியூ டு இந்த மாதிரி இருக்கு, நீங்க இந்த மாதிரி ஒரு வேர்டை ஆட் பண்ணலாம், ஆனால் அதோட மீனிங் வந்து நமக்கு மாறக்கூடாது. சரியா? ஸோ பி ஆப்ஷன் இஸ் பாசிபிள். சின்ஸ் த ஸ்டாக் நோ, ஆக்சுவலி சின்ஸ் நம்ம சொல்றோம்னா சின்ஸ் சம்திங் ஹஸ் ஹேப்பன்டு தான் நம்ம சொல்ல முடியும். சின்ஸ் த ஸ்டாக் வந்து கம்பெனி ஹஸ் கான் டவுன் கிடையாது, இதுதான் ரீசன். ரிப்போர்ட் 34% ட்ராப் இருந்திருக்கு டூ வீலர் சேல்ஸ்ல, அதனால ஆஸ் அ ரிசல்ட் தான் என்ன நடந்திருக்கு, கம்பெனியோட ஸ்டாக் வந்து 1.4% கீழே போயிருக்கு. அப்போ நம்ம இதை ஃபர்ஸ்டா சொல்ல முடியாது, அப்போ வெறும் பி மட்டும் தான் ஃபாலோ ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? Okay, payments banks and small finance banks have differentiated nature of business. RBI has issued a separate operating guidelines for them. Okay, so in view of differentiated nature of business, RBI has issued a separate operating guidelines for payments bank and small finance bank ன்னு சொல்லலாம். ஸோ ஏ ஆப்ஷன் கண்டிப்பா நமக்கு வருது. சரியா? ரீட் பண்ணி பாருங்க, அது உங்களுக்கு வந்து சொல்ல முடியுதா, அதே விஷயத்த சொல்ல முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த ஆப்ஷன் இல்லை இது வரலாம். சரியா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம செக் பண்ணலாம். சின்ஸ் ஆர்பிஐ ஹஸ் இஷ்யூடுன்றது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா சொல்ல முடியாது. சரியா? இங்க என்ன நம்ம சொல்ல முடியும், இந்த ஹேவ் டிஃபரன்ஷியேட்டட் நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ், ஆர்பிஐ ஹஸ் இஷ்யூட், அதனால செப்பரேட் ஆப்ரேட்டிங் கைட்லைன்ஸ் வந்து பேமெண்ட்ஸ் பேங்க் தனியாகவும் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் தனியாகவும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ம பி ஆப்ஷனை சொல்ல முடியாது. ஸோ ஆப்ரேட்டிங் கைட்லைன்ஸ் ஹாஸ் பீன் ரிலீஸ்ட் பை RBI separately. Okay, so operating guidelines has been released by RBI separately since payments bank and small finance banks have been
have differentiated nature of business. ஸோ இங்க வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், செப்பரேட்ன்ற வேர்டை வந்து இங்க கனெக்ட் பண்றதுக்கு ரிலீஸ் செப்பரேட்லின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுல எந்த தப்பும் இருக்காது. ஏன்னா வந்து இங்க வந்து இருக்கிற வேர்டை தானே நம்ம கனெக்டரா யூஸ் பண்றோம். ஸோ அதுல எதுவும் வராது. நம்ம புதுசா வந்து யூஸ் பண்ற வேர்ட் வந்து என்ன சொல்ல வருது, அதோட மீனிங்கை மாத்துதா அப்படின்றது தான் முக்கியம். சரியா? அப்போ நமக்கு சி ஆப்ஷனும் கண்டிப்பா வருது, ஏ ஆப்ஷனும் கண்டிப்பா வருதுன்னா fourth option will be your answer. Next question போலாம். The government and RBI are focusing on rural areas. So இந்த இடத்துல government பத்தி பேசியிருக்காங்க, RBI பத்தி பேசியிருக்காங்க. சரியா? அவங்க வந்து rural ஏரியால focus பண்ணியிருக்காங்க. இது okay. It is to ensure that the cash problem is resolved in the rural area. So இதுல வந்து the cash problem resolve ஆயிருக்கு அப்படின்றத பத்தி சொல்லியிருக்காங்க. Okay, so the government's and RBI's focus வந்து இதுல இருந்திருக்கு on rural areas and it is to ensure that the cash problem is resolved in the rural area. So A is possible to ensure that the cash problem is resolved in rural area. The government and RBI are focusing on rural areas. So where this also will come. While the rural area, okay, rural area எதுவும் பண்ணல, கவர்மெண்ட்டும் ஆர்பிஐ தான் பண்றாங்க. ஸோ அங்கேயே வந்து இந்த சென்டென்ஸ் வராதுன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ ஆப்ஷன் 4 will be your answer. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஓகே, ஸோ ஃபில்லர்ஸ் வந்திருக்கு. ஸோ ஃபில்லர்ஸ் வருதுன்னா நமக்கு என்ன வந்து க்ளூஸ் இருக்கும், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல நம்ம நிறைய விஷயத்த கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனாலும் ஓரளவுக்கு நம்ம கணிக்கக்கூடிய மீனிங் இருக்கலாம். ஸோ அதை வச்சு கூட நம்ம இங்க போட முடியும். சரியா? Okay, the media house had indicated dash to repay the dash amount and offered rupees 50 crores on non-convertible debentures. So debentures ன்றது கம்பெனிஸ்ல கொடுப்பாங்கல்ல, ஸோ certain percentageக்கு கொடுப்பாங்க. ஸோ அதுல சிலது ஹை ரேட்ஸ்ல இருக்கும், சிலது லோ ரேட்ஸ்ல நமக்கு இருக்கும். சரியா? ஓகே, ஸோ இங்க வந்து obligation அப்படின்னு கொடுத்துருக்காங்க. obligation நம்ம ஒரு லெட்டர்ல நம்ம இது வந்து பண்ணுங்க அப்படின்னு ஒரு obligation கொடுப்போம்ல, ஸோ அதுக்கு சொல்றது. ஸோ had indicated obligation to repay the அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் இங்க வந்து அமௌண்ட் போது aggregate amount and offeredன்னு சொல்ல முடியாது. கரெக்டா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து capability sum. இங்க வந்து இதுவுமே நமக்கு வராது. அப்ப என்ன இருக்கு, inefficient whole amount நம்ம சொல்ல முடியும் or entire amount அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். வேற inability or inefficiency நம்ம ரெண்டுமே வந்து ஒரு சினோனிமா சொல்லிக்கலாம். சரியா? ஒருத்தவங்களால பே பண்ண முடியல அப்படின்றதுக்கு inability to repay the entire amount and offered rupees 50 crores of non-convertible debentures அதுக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அப்போ வந்து நம்ம எதை சொல்லலாம், ஃபோர்த் ஆப்ஷனும் சொல்லலாம், தேர்டுமே நம்ம சொல்ல முடியும். சரியா? ஸோ இது ரெண்டுத்துமே ஒரே மீனிங் தான் வருது. ஏன்னா ஹோல் அமௌண்ட் ஆர் என்டையர் அமௌண்ட் ரெண்டுமே வந்து நம்ம அதை குறித்து தான் பேசுகிறோம். சரியா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். சம்டைம்ஸ் நமக்கு ஆப்ஷன்ஸ்ல கிளாஷ் இருக்கலாம், பட் எக்ஸாம்ல நமக்கு அப்படி வராது. பட் இது ரெண்டுமே ஒரே மீனிங்ல இருக்கிறதுனால இதுல எது வேணாலும் நீங்க போட முடியும். ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் dash to these issues, but there are some guidelines that can be dash. So can be வந்திருக்கு, அப்போ இங்க V3 தான் வரும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. So have different, okay, so have different what பார்ப்போம். different ways to these issues கிடையாது. okay, so different ways இருக்காது, different methods, different ideas. okay, so பார்ப்போம். நம்ம செகண்ட் வேர்ட் பார்க்கலாம். ஸோ சம் கைட்லைன்ஸ் தட் கேன் பி கன்சிடர்ட், யூட்டிலைஸ்ட் ஆர் அக்செப்டட், ட்ரேஸ்ட். இல்லைனா கைட்லைன்ஸ் நம்ம பொழுது ஒருத்தவங்க வந்து நம்மளுக்கு இந்த பண்ணா நல்லா இருக்கணும் பொழுது அதை ஃபாலோடுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். சரியா? அப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த சென்சிட்டிவிட்டிஸ் இருக்குல்ல, அதை சொல்லி பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் சென்சிட்டிவிட்டிஸ் டு their issues. So issues பத்தி பேசுறதுனால நம்ம தாராளமா fifth option சொல்ல முடியும். சரியா? next question போலாம். An astute politician had he ஒரு பர்சனை பத்தி பேசியிருக்காங்களா, dash the need of citizens of the nation to, so either base form or a noun, them on his side. okay, so இங்க வந்து thought maker, knows இல்ல motivate, in request, understood, get ன்னு சொல்லியிருக்காங்க, or stressed, bring. so எல்லாமே base formல தான் இருக்கா, இதுதான் நம்மளுக்கு இருக்கிற twist. but then இங்க nation to make them on his side வராது, to motivate on his side
to request him on his side. So இங்க பாருங்க had he in the need நம்ம சொல்ல மாட்டோம். Had he knows, had he understood the need of the citizen of the nation to get them on his side. So அப்ப எது வருது நம்மளுக்கு ஆப்ஷன் 4 தான் வருது. ஸ்ட்ரெஸ்ட் எல்லாம் நமக்கு எக்ஸாக்டா வராது. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, ஹீன் ப்ரொனவுன் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஹேட் சொல்லியிருக்காங்க. அப்ப ஹேட் பக்கத்துல நம்ம என்ன யூஸ் பண்ண முடியும், அண்டர்ஸ்டுட் தான் சொல்ல முடியும். ஸோ அண்டர்ஸ்டுட் த நீட் ஆஃப் சிட்டிசன்ஸை பத்தி தெரிஞ்சிருக்கிறாரு, ஆஃப் த நேஷன் டு கெட் தேம் ஆன் இஸ் சைட், அவர் பக்கம் கொண்டு வர்றதுக்கு. சரியா இந்த பொலிட்டீஷியன் பத்தி பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோமா. Most of the automakers, so automakers, automobile companies in vechikalam, started dash during May, albeit at much lower utilization level, while in June utilization dash significantly sha வந்து he said. Okay, சரி. So initiation or project work இல்ல operation இல்ல business கண்டிப்பா நம்ம there significantly நம்ம சொல்ல மாட்டோமா. ஸோ அந்த ஆப்ஷனை எடுத்தாச்சு. அடுத்தது இன்க்ரீஸ்ட் ஆயிருக்கு, டபுள்ட் ஆயிருக்கு, இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இங்கே மட்டும் தான் டிக்ரீஸ்ட் இருக்கு. ஸோ இங்கே பார்க்கலாம், மோஸ்ட் ஆஃப் த ஆட்டோமேக்கர்ஸ் ஸ்டார்டட், ஓகே, ஸ்டார்டட் ப்ராஜெக்ட் டியூரிங் நம்ம சொல்ல முடியாது. ஸோ இங்கே ஆப்ஷன் 2வையும் எலிமினேட் பண்ணுங்க, வேற டிக்ரீஸ்ட் வராது. நமக்கு இம்ப்ரூவ்ட், இன்க்ரீஸ்ட் இல்லாட்டி டபுள்டுன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இங்கே என்ன வரும், started work during May சொல்லலாம், started operations also during May சொல்லலாமா. இனிஷியேஷன் சொல்ல முடியாது, இனிஷியேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, ஏன்னா ஆட்டோ மேக்கர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ரேஷன்ஸும் சொல்லலாம், ஒர்க்கும் சொல்லலாம். அதே போல் இம்ப்ரூவ்டும் வரும், இல்லாட்டி டபுள் ஆயிருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து ஜூன் யூட்டிலைசேஷனோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஓகேயா. ஸோ மே வந்து டியூரிங் மே என்ன இருந்திருக்கு, ஸ்டார்டட் ஆப்ரேஷன் டியூரிங் மே, அதுக்கப்புறம் என்ன இருக்கு, லோவர் யூட்டிலைசேஷன் லெவல்ல, வைல் ஜூன்ல யூட்டிலைசேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு சிக்னிஃபிகன்ட்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஷான்றவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஆப்ஷன் 3யும் வரலாம், இல்ல 4ம் வர முடியும். சரியா. நெக்ஸ்ட் கொஸ்டின். Germany among others requesting that their air carriers be dash. Okay, so இங்க நம்ம கண்டிப்பா ஒரு V3 தான் யூஸ் பண்ண முடியும். To participate in the transportation of passengers along with the line being, okay, so இங்கேயும் V3 தான் யூஸ் பண்ண முடியும். So by Air India under Vande Bharat mission. So allowed, permission, ordered, letters and issued. சரியா. Okay, so இங்க வந்து air carriers B dash to participate in the transportation. Okay, அடுத்தது வந்து transportation of passengers along with the line being dash by Air India. ஒரு கம்பெனி பத்தி பேசியிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க, transportation of passengers along with the line being conducted, moved நம்ம சொல்ல முடியாது. ஸோ என்ன சொல்ல முடியும், conducted தான் சொல்ல முடியும். சென்ட் இருக்கு, இன்ட்ரெஸ்டட், அத்தாரைஸ்ட்லாம் சொல்ல முடியாது. ஸோ conducted தான் வரும்னா இந்த இடத்துல allowed போட்டு பாருங்க, be allowed to okay, so அவங்கள வந்து they are allowed to participate in the transportation of passengers along with the line being conducted by Air India. சரியா. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். ஸோ சம்டைம்ஸ் அக்கார்டிங் டு த மீனிங் யூ கேன் சூஸ் த ஆன்சர், ஆர் உங்களுக்கு கிராமட்டிக்கலாக தெரியும்னா நீங்கள் எலிமினேட் பண்ணலாம். அதிலே பாதி போயிடும், கிராமர் படி V1 தான் வரும் அப்படின்னும் போதே பாதி போயிடும். பாக்கி இருக்கிறத வந்து நீங்கள் கிராமர் பேஸ்டாக, சாரி மீனிங் பேஸ்டாக நீங்கள் சொல்லும் பொழுது கண்டிப்பாக அதோடைய ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். சரியா. Okay, so இன்னைக்கு வந்து we have come to the end of the session. So if you guys have any doubts, you can ping me in the comments. So that's all for the day. Have a great day. Thank you.